அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. இயேசு யாரு? வானத்தின் ஒளி. வானத்தின் ஒளிங்க. இயேசு வானத்தின் நட்சத்திரம். எல்லாம் வானத்துக்கு அடுத்தது. எண்ணத்தை மேல வச்சா கீழே. இப்ப இவருக்குள்ள உங்களுக்கு எனக்கு நமக்கு என் விஷனுக்கு வேற லெவல். ஹல்லேலூயா. மேலே இருந்து சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் யாரு? ரிலிஜன். அவன் என்ன மார்க்கத்தான்? யூத மார்க்கத்தான். யூத மார்க்கத்தான். யா அவனையும் சடுதியான ஒரு ஒளி வானத்திலிருந்து சுற்றி பிரகாசித்தது. யா நம்ம இயேசுவின் ஒளியில தான் இருக்கிறோம். நான் இயேசுவின் ஒளியில தான் இருக்கிறேன். இயேசுவை உங்களுக்கு ஒளியாக ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்ல கவனிங்க. வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த ஒளி எதுக்கா தெரியுமா பிரகாசித்தது? அவனுக்குள் இருக்கிற அந்த யூத மார்க்கத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து, விசுவாச மார்க்கத்துக்குள், அன்பின் மார்க்கத்துக்குள், நீதியின் மார்க்கத்துக்குள் அவனை கொண்டு வரும்படி அந்த ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த ஒளி பிரகாசித்தோன்னே, ஆண்டவனை துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொன்னோன்னே, ஆண்டவரே நான் என்ன செய்ய வந்துட்டாயா? அந்த ஒளி யார் யாரை எப்படி தொடணும், யார் யாரை எப்படி மாற்றணும், யார் யாரை எங்க இருந்து எங்க கொண்டு வரணும், எல்லாம் அவர் தீர்மானத்துக்குள்ள அந்த ஒளி இன்னைக்கு வானத்திலிருந்து ஒரு ஒளி, இயேசுவாகிய ஒளி உங்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறத, உங்க எல்லா ஏரியாவிலும் பிரகாசிக்கிறத, உங்க சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றில் அவருடைய ஒளி பிரகாசிக்கிறத, உங்கள் மனதில், உங்கள் எண்ணங்கள்ல, உங்கள் உணர்வுல அவர் ஒளி பிரகாசிக்கிறத, நீங்கள் செய்கிற வேலை, தொழில், பிள்ளைகள் படிப்பில் அவருடைய ஒளி பிரகாசிக்கிறத கர்த்தர் என்று உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒளி வந்தா இருள் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி இன்று உங்கள் ஆவியில அந்த ஒளியை அவர் தீபமாய் ஏற்றுகிறார். உங்கள் மனதில் இருந்த ஒரு சில கலக்கங்கள், ஒரு சில பயங்கள், ஒரு சில குழப்பங்களையும் அந்த ஒளி இப்போது அகற்றி போடுகிறார். அந்த ஒளி வந்தோன இருள் இம்படிட்ட போயிடும்.